வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்லின் வந்து டிக்கெட் டு ஃபினாலேவை வந்து நான் இப்படி தான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ தட் என்ன விஷயம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தீபக், முத்துக்குமரன் அண்ட் தென் ராணவ், அதுக்கப்புறம் மஞ்சரி, ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. லைக் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இருக்க போதா, இந்த வாரம் எல்லாருமே நாமினேஷனில் இருப்பாங்களா, லைக் ரயானை தவிர்த்து, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும்போது டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற ஒரு வாரத்தை பற்றியும் வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ அந்த வாரத்தில் என்னோட கேம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கேம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இது வரைக்கும் இன்கேஸ் நான் டிக்கெட் டு ஃபினாலே வரையும் இருந்தேன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ளே விளையாடின கேமை விட அந்த பர்டிகுலர் கேம், அதாவது அந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பெஸ்ட் டாஸ்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டையும் வந்து டிக்கெட் டு ஃபினாலேக்கு நான் போட போகிறேன் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கேட்டதுக்கு அப்புறமும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணப்பட்டது. ஸோ ஜாக்லினோட முக்கியமான இது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபைனலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை. அண்ட் தென் அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். பட் அவங்க வந்து வெளிப்படையாக சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க வெளிப்படையாக அதை சொன்னதும் மேபி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லினை டவுன் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் கூட இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து அவங்க சொன்ன விஷயம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க டிக்கெட் டு ஃபினாலேக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன், என்னோட பெஸ்ட்டு வீக் அதுவாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க ஆணித்தரமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்கெட் டு ஃபினாலே வந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஆட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து வரப்போகுது. ஸோ 13th வீக் தான் மேபி எல்லாருமே வந்து நாமினேஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முத்துக்குமரனும். லைக் முத்துக்குமரன் வந்து லைக் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா எதை வச்சு நாமினேட் பண்ணுறது, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியேந்து வர்றப்ப அது வேறு மோடில் இருக்கும். ஸோ யாரை நாமினேட் பண்ணுறதுனே தெரியாது. மேபி 12th வீக் இல்லாமல், அதாவது இந்த வாரம் இல்லாமல் 13th வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷனில் இருப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ டிக்கெட் டு ஃபினாலே, ஃப்ரீ ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இப்போது பேச்சு பொருளாக ஆகிவிட்டது. பட் விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் கேம் ரொம்ப கடினமாக இருக்க போது, சேஃபாக விளாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ ட்விஸ்ட் என்ன அப்படின்றது தான் நம்மளுக்கு நாளைக்கு கூட தெரியாது, நாளைக்கு தான் தெரியும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.